வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நான் கோபிநாத். இது வாகனவியல் தமிழ் மெக்கானிக்கல் யூடியூப் சேனல். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ஒரு ஆயில் ஃபில்ட்ரு பற்றி தான் பார்க்க போகிறோம். இப்போ நிறைய வண்டியில் பார்த்தீங்கன்னா ஆயில் ஃபில்ட்ரு வந்து பார்த்திங்கன்னா நம்ம இன்ஜின் ஆயில் மாற்றும் போது கம்பல்சரி ஆயில் ஃபில்ட்ரு மாற்றுவோம். அப்போ பார்த்தீங்கன்னா சில வண்டியில் வந்து ஆயில் ஃபில்ட்ரு ரேட் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். அதனால் என்ன பண்ணுவாங்கன்னா லோக்கல் ஃபில்ட்ரு போடுவாங்க. அந்த லோக்கல் ஃபில்ட்ரு போகிறதால என்ன பிரச்சனை வரும், லோக்கல் ஃபில்ட்ருக்கும் ஒரிஜினல் ஆயில் ஃபில்ட்ருக்கும் என்ன வித்தியாசம் இருக்குன்னு சொல்லிட்டு தான் பார்க்க போகிறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து இந்த Yamaha R15 உடைய ஆயில் ஃபில்ட்ரு, பழைய ஆயில் ஃபில்ட்ரு, இந்த வண்டியிலேருந்து கழட்டினது. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு லோக்கல் ஆயில் ஃபில்ட்ரு. ரெண்டுத்துக்கும் பார்த்தோன்னா நமக்கு பெருசாக ஒன்றும் ஹைட்லேயோ இல்லை திக்னஸ்லேயோ எந்த பெருசாக எதுவும் வித்தியாசமாக இருக்காது. ரெண்டும் ஒரே மாதிரி தான் இருக்கும். சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த மாதிரி ஒரிஜினல் ஃபில்ட்ரு போடுறதுக்கு பதிலாக லோக்கல் ஃபில்ட்ரு போடுவாங்க. ஏன்னா ஒரிஜினல் ஃபில்ட்ரு பார்த்தீங்கன்னா 250 ரூபா வரும் ரேட்டு. எம்ஆர்பி வந்து 247 ரூபா வரும். எனக்கு தெரிஞ்சு பைக்கிலே கொஞ்சம் காஸ்ட்லியான ஆயில் ஃபில்ட்ருன்னு சொல்லலாம். லோக்கல் ஆயில் ஃபில்ட்ரு பார்த்தீங்கன்னா ஒரு 100 ரூபா 150 ரூபாக்குள்ள தான் வரும். 100 ரூபாக்குள்ள தான் வரும். ஒரு 150 ரூபா லாபம் கிடைக்குன்றதுக்காக இந்த ஒரிஜினல் ஃபில்ட்ரு போடுறதுக்கு பதிலாக லோக்கல் ஃபில்ட்ரு போடுவாங்க. இந்த லோக்கல் ஃபில்ட்ரு போகிறதால என்ன பிரச்சனை வரும்னா, பேப்பர் குவாலிட்டி மாறும். அது ஓகே, அது தெரிஞ்ச விஷயம் தான். ஏன்னா ஒரிஜினல் வந்து நல்ல குவாலிட்டியாக இருக்கும், லோக்கல் வந்து குவாலிட்டி இருக்காது. அது இல்லாமல் இந்த ஃபில்டரில் ஒரு வித்தியாசமான ஒரு சிஸ்டம் இருக்குது. இதில் வந்து இந்த ஃபில்ட்ரு வந்து ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ஆயிலை வந்து ஃபில்ட்ரு பண்ணி அனுப்பும்போது இது ஒரு வேளை ரொம்ப டஸ்ட் ஆகி இது ஃபுல்லாக பிளாக் ஆகிடுச்சுன்னா ஆயில் வெளியே போகிறதுக்கான வழி இருக்காது. ஆயிலோட சர்க்குலேஷன் வந்து இன்ஜினில் வந்து ஸ்லோ ஆகிடும். அப்போ இன்ஜின் வந்து பார்த்திங்கன்னா ஓவர் ஹீட் ஆகும், இன்ஜின் வந்து சீஸ் ஆகிறது வாய்ப்பு இருக்குது. அந்த மாதிரி சீஸ் ஆகாமல் இருக்கிறதுக்கு ஆயில் ஃபில்ட்ரு சோக் ஆகிடலாம். இன்ஜின் சீஸ் ஆகாமல் இருக்குது. இதில் ஒரு சேஃப்டி ப்ரிகாஷன் கொடுத்துருக்கான். அதாவது பார்த்திங்கன்னா ஒரு எமர்ஜென்சி வால்வு, இது ஒரு பார்த்திங்களா, இதுதான் வந்து எமர்ஜென்சி வால்வு. நான் அழுத்தும் போது ஓப்பன் ஆகுது பாருங்கள். இது ஃபுல்லாகவே நமக்கு பிளாக் ஆகிட்டா கூட இந்த எமர்ஜென்சி வால்வு வழியாக ஆயில் வந்து வெளில போயிடும். ப்ரெஷர் அதிகமாகும் போது வெளில போயிட்டு இன்ஜின் வந்து தேவையான லூப்ரிகேஷன் கிடச்சி இன்ஜின் வந்து சீஸ் ஆகிறதுலேருந்து பாதுகாப்பு கிடைக்கும். இதுதான் வந்து இந்த ஒரிஜினல் ஃபில்டரோடைய மெக்கானிக்கல் சிஸ்டம். ஃபில்ட்ரு ஃபுல்லாகவே அடப்பு ஏற்பட்டாலும் இந்த எமர்ஜென்சி வால்வு வழியாக ஆயில் வெளியே போயிட்டு இன்ஜினை காப்பாற்றிடும். ஆனால் இதுவே பார்த்தீங்கன்னா இந்த லோக்கல் ஃபில்டரில் அந்த மாதிரி சிஸ்டம் கிடையாது. நம்ம எவ்வளோ அழுத்தினாலும் அது உள்ளே போகாது. நான் அழுத்துறேன், ஃபுல் ஃபோர்ஸ் கொடுத்து அழுத்துறேன் பாருங்கள், ஆனாலும் அந்த வால்வு வந்து திறக்காது. ஏன்னா அது வந்து வால்வே இல்லை, சும்மா டம்மி. இதுதான் வந்து லோக்கல் ஃபில்ட்ரு ஒரிஜினல் ஃபில்ட்ரு வித்தியாசம். இதே ஒரு ஒரிஜினல் Yamaha ஃபில்ட்ரு கழட்டுறேன் பாருங்கள். இதில் நம்ம பார்ப்போம். இது வந்து ஒரு ஒரிஜினல் Yamaha ஃபில்ட்ரு. இதில் அந்த வால்வு ஓப்பன் ஆகுதுன்னு பாருங்கள், அழகாக ஓப்பன் ஆகுது பாருங்கள். கையை வச்ச உடனே அந்த வால்வு அழகாக ஓப்பன் ஆகிட்டு ஆயில் வெளியே வரதுக்கான ஒரு பாதை உருவாகுது. ஆனால் லோக்கல் ஃபில்டரில் அந்த பாதை கிடையாது. இந்த ஃபில்ட்ரு ஒரு வேளை அடப்பாயிடுச்சுன்னா ஆயில் வந்து இன்ஜினில் சர்க்குலேஷன் ஆகாமல் ஸ்டாப் ஆகிடும், இன்ஜின் சீஸ் ஆகிடும். அதனால் ஒரு 100 ரூபா 150 ரூபாய்க்கு பார்த்துன்னு இன்ஜின் லைஃபை காலி பண்ணுறாதீங்க. இந்த இன்ஜின்லாம் வேலை வச்சுதுன்னா மினிமம் 30,000 செலவாயிடும். ஒரு 250 ஆயில் ஃபில்ட்ரு நம்ம லோக்கல் ஃபில்ட்ரு போடும்போது என்ன ஆகுனா 100 ரூபாய்க்கு ஆசைப்பட்டு 30,000 செலவு பண்ணுற மாதிரி ஆகிடும். அதனால் கம்பல்சரி பைக்கில் எல்லா ஸ்பேரும் ஒரிஜினல் ஸ்பேர், ஜென்யூன் ஸ்பேர் யூஸ் பண்ணுங்கள். ரேட்டு கம்மியாகும்னு சொல்லிட்டு லோக்கல் ஸ்பேர் போடாதீங்க. நீங்கள் தான் வந்து பார்த்தீங்கன்னா காஸ்ட்டு வந்து செலவு பண்ண போகிறது நீங்கள் தான். ஒரு 100 ரூபாய்க்கு ஆசைப்பட்டு 1000 கணக்கில் செலவு பண்ணாதீங்க. நம்ம வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள். வீடியோ சந்தேகம் குறைகள் தவறுனால கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி ஃப்ரெண்ட்ஸ்.